நம்ம ரொம்ப பெரிய டேலண்டடான ஒரு பர்சனாக இருப்போம், ஆனால் நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம டெஃபினட்டாக யோசிச்சு பார்த்துருப்போம். இந்த ஒழுக்கம், டிசிப்ளின் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் அப்படிங்கிறது வேஸ்ட் தான். நம்ம எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தாலும் அதனால எந்த யூஸும் கிடையாது. இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அது கண்டிப்பாக டிசிப்ளின். வெற்றி அடையிறதுக்கு பல படிக்கட்டுகள் இருக்கு அப்படின்னா அதில் முதல் படி மற்றும் முக்கியமான ஒரு படி அப்படிங்கிறது டிசிப்ளின், ஒழுக்கம் அப்படிங்கிறது தான். நம்மளுடைய வெற்றி தோல்வியை மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையவே தீர்மானிக்கிறது இந்த ஒழுக்கம் தான். இந்த ஒழுக்கம் தான் ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவன் என்னவா ஆக போறான் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. இந்த ஒழுக்கம் தான் நம்ம வருங்காலத்தில் ஃபியூச்சரில் என்னவாகும் அப்படிங்கிறதையும் தீர்மானிக்குது. ஸோ இந்த வாழ்க்கையில் சக்சஸ், வெற்றி அடையணும்னா, மகிழ்ச்சியாக இருக்கணும்னா, ஏன் இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னாலே இந்த டிசிப்ளின், ஒழுக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தேவை. டேலண்ட் அப்படிங்கிறது டிசிப்ளின் இல்லாமல் எதுக்குமே யூஸ் ஆக போகிறது கிடையாது. டேலண்ட் மட்டும் இல்லை, டிசிப்ளின் இல்லாத வாழ்க்கையும் கண்டிப்பாக வேஸ்ட் தான். காலையில் நம்ம சீக்கிரம் எந்திரிக்கிறதுலேருந்து அன்னைக்கு நாளை பிளான் பண்ணி, அன்னைக்கு நாளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மினிட்டையும் பிளான் பண்ணி நம்ம வாழ்கிற வரைக்கும் எல்லாமே டிசிப்ளின் தான். அப்போ நம்ம இந்த உலகத்தில் பார்க்குற எல்லாருமே டிசிப்ளினாக இருந்ததுனால தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா சந்தேகமே வேணாம், கண்டிப்பாக ஆமாம், எஸ் அப்படிங்கிறது தான் பதில். சச்சின் டெண்டுல்கர் ரெகுலராக கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ணியிருந்திருப்பாரு, ரொனால்டோ ரெகுலரா ஃபுட்பால் பிராக்டிஸ் பண்ணியிருப்பாரு, ஃபிட்னஸ்க்காக ஜிம்முக்கு போயிருப்பாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே சக்சஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது கண்டிப்பாக டெஃபினட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு தேவையான 7 வழிகளை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஒழுக்கத்தை நம்ம பல இடங்களில் பல விதங்களாக நம்ம கடைபிடிக்கணும். சிந்திக்கிற சிந்தனைகளில் இருக்கு, காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுல இருக்கு, நம்ம செட் பண்ணுற கோல்ஸ்ல இருக்கு, ஏன் ஃபோனில் நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட்ல இருக்கு, நாம வைத்திருக்கக்கூடிய நட்புல இருக்கு, இப்படி பல விதங்கள்ல இருக்கு. சோ இந்த டிசிப்ளினை எப்படி கடைபிடிக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நம்ம எதுக்காக டிசிப்ளினா இருக்கணும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி நம்மள்ட்ட இருக்கணும். டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஒரு வேர்டை கேட்டாலே நமக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும். நாம சண்டேல ரிலாக்ஸ்டா டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் விரும்புவோம். ஆனா அதே சண்டேல இதை இந்த டைம்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா பிளான் பண்ண மாதிரி அதை அந்தந்த டைம்ல பண்ணி முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஒதுக்கி அந்த டைம்ல மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ப்ரொடக்டிவா ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டு ஃபேமிலி கூட குவாலிட்டியான டைம்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த சண்டே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே மாதிரி ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறதும் டெஃபினட்டாவே பில்ட் ஆகும். ஸோ நம்ம டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காகத்தான், நம்ம பயங்கரமா கஷ்டப்படுறதுக்காக இல்லை அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கணும். நம்ம டிசிப்ளின்டா இருந்தோம்னா இன்னும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்க போறோம், இன்னும் நம்ம சந்தோஷமா இருக்க போறோம், இன்னும் நம்ம ஹாப்பியா இருக்க போறோம், இன்னும் நம்ம லைஃபை பயங்கரமா என்ஜாய் பண்ண போறோம். டிசிப்ளினோட பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற இந்த கிளாரிட்டி நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கணும். டெய்லி பிளான், நான் ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிற மாதிரி டெய்லியும் நமக்கு அன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு முக்கியம். ஒரு நாளைக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த 24 ஹவர்ஸை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறோம், என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான பிளான் அப்படிங்கிறது நம்மள்ட்ட இருக்கணும். அந்த பிளான் படி நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்யணும், அதுபடி தான் நம்ம உழைக்கணும், அதுபடி தான் நம்ம ரெகுலரா நடந்துக்கணும். இதை நீங்க ருட்டீனா வச்சுக்கோங்க, இது ரொம்பவே முக்கியம். மூன்றாவது, ஜிம் ஆர் எக்ஸசைஸ். ஜிம்முக்கு போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கறத தரும். அங்க இருக்கக்கூடிய பிசிக்கல் ட்ரெயினர்ட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான்காவது, ஸ்டார்ட் ஸ்மால். சின்ன சின்ன கோல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு உங்கள்ட்ட புக் படிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது இருக்காது, ஆனா திடீர்னு டெய்லியும் 2 hours புக் படிக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணுவீங்க. இது மிகப்பெரிய ஒரு தவறு. டெய்லியும் ½ hour படிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிராஜுவலா ஸ்லோவா நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. பி பேஷண்ட். ஏதோ ஒரு வெற்றிக்காக உழைச்சிட்டு இருப்பீங்க, ரிசல்ட்ஸ்னு அதையே நோக்கி போயிட்டு இருக்காம தொடர்ச்சியா உங்களுடைய எஃபோர்ட்ஸை போடுங்க. ஆனா பேஷனேட்டா விரும்பி அந்த விஷயத்தை செய்யுங்க. ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது தானா உங்க பக்கம் ஒரு நாள் பாசிட்டிவா வரும். ஓவர் கம்மிங் அடிக்ஷன். நம்ம லைஃப்ல நமக்கு எது ரைட் எது தப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருந்திருக்கணும். நம்ம மனசாட்சிக்கு விரோதமான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யவே கூடாது. நம்மள்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருக்கும், அதை இந்த ஒரு தடவை மட்டும் நம்ம செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உடனே அதை அவாய்ட் பண்ணுங்க. கெட்ட பழக்கம் அப்படிங்கிறது கெட்ட பழக்கம் தான், அதுல இருந்து வெளியே வந்தே ஆகணும். அடிக்ஷன் கில்ஸ் யுவர் லைஃப், அடிக்ஷன் கில்ஸ் யுவர் லைஃப். இதை மட்டும் எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல இதை பத்தி நான் டீடைல்டா போடுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, அடிக்டடா இருக்கீங்கன்னா அதுல இருந்து வெளியே வாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேலஞ்சில், இந்த சவால்ல நீங்க உங்கள்ட்ட வரக்கூடிய தடைகள்னால தோத்து கூட போகலாம். பட் அதுக்காக மனசை தளர விட்டுறாதீங்க, தொடர்ச்சியா முயற்சி பண்ணுங்க. டிசிப்ளின்டான ஒரு லைஃப் ஸ்டைல, ஒரு ருட்டீனை நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால முடியாது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோல
டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸை நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பல விஷயங்களை பற்றி பார்ப்போம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.